மாப்பிள என்ன மாப்பிள இது இங்க எது கூட்டிட்டு வந்தீங்க? என்ன மாப்பிள்ள இப்படி கேட்டுட்டீங்க? நம்ம சுகந்திய கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள அரவிந்தோட வீடு. ஐயோ மாப்பிள, இவங்க நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்க வரும்போது நீங்க வீட்லயே இல்லையே. அதெல்லாம் எனக்கு தெரியும் மாப்பிள. இப்ப எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? மச்சான், நீங்க பொண்ணோட அண்ணன். நீங்களும் நானும் சேர்ந்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு பேசிட்டு வருவோம் வாங்க. இல்ல மாப்பிள, நான் இப்ப இருக்க நிலைமையில எப்படி? மச்சான் நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் வாங்க. மாப்பிள மாப்பிள வாங்க. வேணாம் மாப்பிள, சொன்னா கேளுங்க. வாங்க. அரவிந்த் டீச்சர், அரவிந்த். அடடடே, வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க. அரவிந்த், யார் வந்திருக்காங்கன்னு பாரு, சீக்கிரம் வா. அப்புறம் என்ன விஷயம்? மேடம் சார், இதான் சுகந்தியோட அண்ணன், பேரு கல்யாணராமன். வணக்கம். வணக்கம். அன்னைக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வந்தப்போ நீங்க வீட்ல இல்ல. ஓ ஹலோ சார். அரவிந்த் வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க, காஃபியா டீயா? ஐயோ அதெல்லாம் வேணாம் மேடம். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் வந்தோம். சொல்லுங்க தம்பி, என்ன பேசணும்? விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரியே இப்ப நானும் என் ஒய்ஃபும் தனி கொடுத்தன வந்துட்டோம். சரிங்க தம்பி, மீனாட்சி மூலமா கேள்விப்பட்டேன். ஆமா தம்பி, என்ன இருந்தாலும் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது கொஞ்சம் கௌரவ குறைச்சல் தான். அதனாலதான் அன்னைக்கு நாங்க அப்படி பேசணும். நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பா நினைச்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேனே. ஆனா என் மாமியாரு அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது. என்ன கௌரவ குறைச்சலா ஒரு நாளும் நடத்தினதே இல்ல. அவங்க இதுவரைக்கும் என்ன சொந்த மகனாதான் பார்த்துட்டு இருக்காங்க. அட நான் வேற ஏதோ பேச வந்துட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். மச்சான் பேசுங்க மச்சான். ஐயோ நீங்களே சொல்லுங்க. என்ன மச்சான், பொண்ணோட அண்ணன் நீங்க தான் அட பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க தம்பி, உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தா. அது வந்து சுகந்தியோட கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க நடத்துனீங்கன்னா நல்லதுன்னு நாங்களாம் நினைக்கிறோம். என்ன மச்சான்? ஆமாங்க. ஏன்னா கல்யாண தேதிய நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால தான் சொல்றேன். அப்புறம் அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கு சொல்றேன். கல்யாண செலவெல்லாம் நானே பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, பொண்ணுக்கு நகை வாங்க போகும்போது நீங்க 2 பேரும் கூட வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மாப்பிள்ளைக்கும் நகை வாங்கும்போது நீங்க எல்லாம் ஒன்னா இருந்து பண்ணா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். பொண்ணு வீட்டு சைடுல மாப்பிள்ளை வீட்டு சைடுல என்னென்ன பண்ணுமோ நீங்க என்கிட்ட தயங்காம கேளுங்க, நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு எல்லாம். சரிங்க தம்பி, நல்ல நாளா பார்த்து ஜோசியரை வச்சு தேதி குறிச்சிடுவோம். சரிங்களா? அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிடலாம். அப்புறம் என்ன, சந்தோஷம் தான். என்ன கல்யாணம் மாப்பிள்ள, சந்தோஷம் தானே? எப்படியோ நம்ம 2 பேரும் சகலபடி ஆயிட்டோம். இனிமே நம்ம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. சரி மேடம், அப்ப நாங்க கிளம்புறோம். என்ன தம்பி இப்பதான் வந்தீங்க, எதுவும் சாப்பிடாம கிளம்புறேன்னு சொல்றீங்க? அதுக்கு என்ன, இன்னொரு வாட்டி வந்து சாப்பிட்டா போச்சு. அது இல்லாம கல்யாண வேலை எல்லாம் வேற இருக்குல்ல. நாங்க வரோம். நல்லது, போயிட்டு வாங்க. சரிங்க. அரவிந்த், வழி அனுப்பிட்டு வாப்பா. சரி, கூட போயிட்டு வாடா. அப்புறம் அரவிந்த், கூடிய சீக்கிரம் கல்யாண தேதி குறிக்க போறாங்க. சுகந்தி உங்களுக்கு தானே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சந்தோஷம் தானே? மாப்பிள்ளைக்கு அது கூட வெக்கம் வடியுது பாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். பாத்தியா, இந்த சாரு மோர்லாம் வேணாம், அழகா அண்ணனு கூப்பிடு. ஆமா மச்சான், ஒரே நிமிஷம், நீங்க போய் வண்டி எடுங்க. தம்பிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன், போங்க. இங்க பாருங்க தம்பி, சுகந்தி தான் நமக்குன்னு முடிவாயிடுச்சே. அதனால அடிக்கடி பார்த்து பேசி அதெல்லாம் வச்சுக்க கூடாது. இதெல்லாம் தோணும், ஆனா இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்றது ரொம்ப தப்பு. புரியும் நினைக்கிறேன். வட்டா வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள. எதுக்கு மச்சான் தேங்க்ஸ்? இல்ல மாப்பிள, ஒரு அண்ணனா இருந்து சுகந்திக்கு நான் பண்ண வேண்டிய காரியத்தை நீங்க நின்று பண்ணீங்கன்னும் போது என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள. என்ன மச்சான், நம்மளாம் ஒரே ஃபேமிலி இல்லையா? இல்ல மாப்பிள, உங்களை மாதிரி ஒரு மாப்பிள கிடைக்க என் குடும்பம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மச்சான், சுகந்திய ஒரு நல்ல இடத்துல பார்த்து கட்டி கொடுக்கணுங்கிறதுல எனக்கும் ஒரு பங்கு இருக்குல்ல. மச்சான், நீங்க கல்யாணத்தை பத்தி கவலைப்படாதீங்க.
உங்களுக்கு வேலை இல்லைன்றத பத்தியும் கவலைப்படாதீங்க. சுகந்தி கல்யாண விஷயத்துல எல்லா செலவும் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. ஓகேவா? சரிங்க மாப்பிள்ள. ஓ யாரே எவனா நீ? வெளில வாடா. ஏய் ஏய் வாடா நீ. சாரி மிஸ்டர் கல்யாணராமன், ஒன் வேல வரீங்க, கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா? ஏய், நாங்க ஒண்ணும் ஒன் வேல வரல. நீங்க தான் ராங் வேல வந்து என் மச்சான் ரூட்ல கிராஸ் பண்றீங்க. ஹலோ, நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஏய், என் மச்சான் முன்னாடி நீ கரெக்ட் பண்ணாம இருந்தா நாங்களும் அமைதியா தான் இருந்திருப்போம். ஆனா நீ ஹலோ, ஏன் இப்படி டீசன்ஸ் இல்லாம லோக்கல் மாதிரி பேசுறீங்க? ஏய் அடுத்தவன் பொண்டாட்டி கூட சுத்துறவன் நீ டீசென்ட், பொண்டாட்டியை பறி கொடுத்து நிக்கிறோம் நான் லோக்கலாடா உனக்கு. மிஸ்டர் கல்யாணராமன் ப்ளீஸ், ஏன் இப்படி சம்மந்தம் இல்லாம அபிராமி பத்தி பேசுறீங்க? பாருங்க மச்சான், உங்க பொண்டாட்டி பத்தி பேசினா சாருக்கு கோவம் வருது. அதுவும் ரொம்ப உரிமையா அபிராமி அபிராமி வேற சொல்றாரு. ஆமா மாப்பிள்ள, நான் தான் அவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டேன். இனிமே எனக்கு என்ன உரிமை? சாருக்கு தான் ஏக போக உரிமை. என்ன சொல்றீங்க? அபிராமிக்கு நீங்க டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டீங்களா? ஓ, சாருக்கு தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? மிஸ்டர் கல்யாணராமன், அபிராமி ரொம்ப நல்ல பொண்ணு. தயவு செஞ்சு உங்க முடிவை ரீகன்சிடர் பண்ணுங்க. என் பொண்டாட்டிக்கு நீ சர்டிபிகேட் கொடுக்குற அந்த அளவுக்கு முழுசா அவளை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு. ப்ளீஸ், திஸ் இஸ் டூ மச். இதுக்கு மேல பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. ஏய் என்னடா நல்லா இருக்காது? ஏய், கையெடுடா. என்ன கை நீட்டி பேசுற? ஏய், தெரியாதடா. சட்டலது கையடா. ஏய், கையடல. ஏய், கையடா. ஏய், கையட. கையடா. மச்சான், இந்த பொம்பளை பொறுக்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? வா மச்சான் கிளம்பலாம். டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டா மட்டும் போதாதடா, ஒழுங்கா டீசெண்டா நடந்துக்க. ஜாக்கிரதை. புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரே. சுகந்தி, சுகந்தி, இந்தா காப்பி. வேண்டாமா? ஏண்டி வேணான்ற? அதான் வேண்டாங்கறல்ல, விட. என்ன கொஞ்ச நாளா ஒரு மாதிரியாவே தான் இருக்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். பெத்தவளுக்கு தெரியாது பாரு, புள்ள விக்குதா திக்குதான்னு. அத்தை, சரி போ, மாப்பிள்ள வந்துட்டாரு, அவர்கிட்ட கொடுத்துக்கிறேன் அந்த காப்பியை. வாங்க காப்பி சாப்பிடுங்க மாப்பிள்ள. எனக்கு வேணாம் அத்தை, மச்சானுக்கு கொடுங்க. கல்யாணம், இந்தா இந்த காப்பியை குடி. வேணாமா? ஏன்டா வேணான்ற? குடிடா. வேணான்றல்ல. இப்ப எதுக்குடா உன் முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிக்குது? என்னாச்சு மாப்பிள்ள? என்னாச்சு இவனுக்கு? மாப்பிள்ள உங்கள்கிட்ட தான் கேக்குறேன், என்ன ஆச்சு? என்னத்த சொல்றது அத்தை? வர்ற வழியில பைக் ஆக்சிடென்ட், ஒரு கார் மேல மோதிட்டேன் அத்தை. மாப்பிள்ள உங்களுக்கு ஒன்றும் அடிலாம் படலையே? டேய், உனக்கு ஒன்றும் ஆகல இல்லடா? யாருக்கும் ஒன்னும் ஆகல, நீ ஒப்பாரி வைக்காத. ஐயோ, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் ஒண்ணு போனா ஒண்ணு வருதுன்னு தெரியலையா? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்னு ஒண்ணுமே புரியலையே. நீங்க ஏன் இதுக்கு போய் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? வண்டியை இடிச்சது யாரு தெரியுமா? யாரு மாப்பிள்ள? சொல்லுங்க மச்சான், யாருன்னு சொல்லுங்க. யாரு ஓட்டிட்டு வந்தது மாப்பிள்ள? வேற யாரு மச்சான் மேல மோத போறது? எல்லாம் நான் வருண் தான். வருணா? ஆமா அத்தை, அந்த அபிராமி கூட சுத்திட்டு இருக்கானே வருண், அந்த டாக்டர் பையன். அந்த நாசமா போறவன் அப்படியே சும்மா விட்டுட்டு வந்துட்டீங்க? அவன் சட்டையை பிடிச்சி நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வந்தேன். அவனை இதோட விட்டுற கூடாது மாப்பிள்ள, 4 போட்டு வந்திருக்கணும். ஆமா மாப்பிள்ள, இவனா நம்ம பட்ட அவமானம் கொஞ்சமா நஞ்சமா? இவன் பொண்டாட்டிய குட்டிச்சவராக்குனது இல்லாம இப்ப இவன் மேல வந்து மோதிட்டு போயிருக்கானே மாப்பிள்ள. இவனை கொலை பண்ணணுங்கிற எண்ணத்துல அவன் திட்டம் போட்டு தான் மோத வந்திருக்கான் மாப்பிள்ள. ஏதோ நம்ம கும்பிடுற தெய்வம் நம்மள கைவிடல, இவனுக்கு ஒன்னும் ஆகல. கரெக்டா சொன்னீங்க அத்தை.
கேட்டிங்களா மச்சான்? நான் அங்க சொன்ன அதே வார்த்தையை அத்தை இங்க சொல்றாங்க. கல்யாணம் நீ இனிமே ஜாக்கிரதையா இருடா. உனக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அத்தா கண்டிப்பா கூலி கொடுப்பா. கவலைப்படாதீங்க அத்தை, நான் இருக்கும்போது எதுவும் நடக்காது. இனிமே நம்ம வீட்ல எல்லாமே நல்லதுதான் நடக்கும். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போறேன். நல்ல விஷயமா? என்ன மாப்பிள்ள சொல்லுங்க. நானும் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னத்த? நீங்க சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, முதல்ல அந்த நல்ல விஷயத்த சொல்லுங்க மாப்பிள்ள. இல்லத்த, நீங்க முதல்ல சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். சரி மாப்பிள்ள. கல்யாணம் அம்மா, நீ பாத்துக்கிட்டு இருந்த வேலை திரும்பவும் உனக்கு கிடைக்க போகுதுடா. நாளைக்கே உன்னை அந்த வேலையில வந்து சேர்ந்துக்க சொல்லி உன் முதலாளி சொல்லிட்டாரா? என்னம்மா சொல்ற? எப்படி இது நடந்துச்சு? நான் வேலையில தப்பு பண்ணனால தான் என்ன சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்புறம் எப்படி? ஆமாண்டா, நம்ம மீனாட்சி தான் என்கிட்ட வந்து உன் முதலாளி ரொம்ப நல்ல மனுஷன், நீ போய் அவர்கிட்ட பேசினேன்னா அவர் உடனே திரும்பவும் வேலை கொடுப்பாருன்னு என்கிட்ட சொன்னான். சரி, நானும் அவரை நேர போய் பார்த்து நம்ம குடும்ப நிலவரத்தெல்லாம் எடுத்து சொன்னேன்டா. உடனே அவரு சரி உங்க பையனை நாளைக்கே வந்து வேலையில சேர்ந்துக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரா. புண்ணியமா நல்லா இருக்கணும்டா. இப்போதாம்மா மனசுக்கே தெம்பா இருக்கு. மாப்பிள்ள, நீங்க ஏதோ நல்ல செய்தி சொல்றேன்னு சொன்னீங்களே. அது சொல்றேன் த. நம்ம சுகந்தியோட மாமியார் வீட்டுக்கு போய் நானும் மச்சானும் கல்யாண விஷயத்த பேசி முடிச்சிட்டு வந்துட்டோம். ஆ? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. அத்தை, கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல நாளா பார்த்து தேதியை குறிச்சிருவோம்னு அவங்களே சொல்லிட்டாங்க. மாப்பிள்ள, நீங்க தான் மாப்பிள்ள முன்னாடி நின்னு சுகந்தி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில நான் இருக்கேன் மாப்பிள்ள. கண்டிப்பா அத்தை, சுகந்திக்காக தானே நான் தண்ணி கொடுத்தனுமே போனேன். சுகந்திக்காக மாமேங்கிற முறையில நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். சுகந்தி கல்யாணத்தை நம்ம ஜமாச்சிருவான், கவலைப்படாதீங்க. சரிங்க மாப்பிள்ள, நல்ல வேலையா நம்ம கல்யாணத்துக்கு திரும்பவும் வேலை கிடைச்சிருச்சு. இதை நம்பி 4 இடத்துல கடன் வாங்கலாம்ல. சரி மாப்பிள்ள, நான் மீனாட்சி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி, இந்தாடி இந்த காப்பியை கொண்டு மூடி வை, வந்து சுட வச்சு குடிக்கிறேன். சுகந்தி, அப்ப இருந்த மூடுக்கு நான் காஃபி வேணான்னு இப்போ எனக்கும் மச்சானுக்கும் சூப்பரா ஒரு டிகிரி காஃபி எடுத்துருவா. சரிங்க மாமா. மாப்பிள்ள, நான் கொஞ்சம் மூஞ்சி கழிட்டு வந்துட்டேன். போயிட்டு வாங்க. டேய் மச்சான், நீ வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா இந்த வீட்டில் எனக்கு மரியாதை இருக்காது. நீ டம்மி பீஸா இருந்தாதான் இந்த வீட்டில் ரம்மி பீஸா நான் இருக்க முடியும். உன்னை வேலைக்கு போக விட்டுருவேனா? விட மாட்டேன்டா. உங்க மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். ஆனா நீங்க என்கிட்ட இப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை மறைச்சிட்டீங்களா அபிராமி? நானா? ஆமா, ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க என்ன சார் சொல்றீங்க? உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காராமே, அது உண்மைதானே? இதை ஏங்க என்கிட்ட சொல்லல? அப்போ நீங்க என்ன 3வது மனுஷன் நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல சார். டைவர்ஸ் நோட்டீஸ் பத்தி உங்ககிட்ட மட்டும் இல்ல, என் அப்பா அம்மா அண்ணன் அண்ணி யார்கிட்டயுமே சொல்லல. ஏன் அபிராமி, ஏன் இப்படி யார்கிட்டயும் சொல்லாம எல்லா வேதனையும் வலியும் நீங்களே சுமந்துட்டு இருக்கீங்க? என் பாரத்தை நான் தானே சார் சுமந்தாகணும். அத மத்தவங்க கிட்ட எதுக்காக இறக்கி வைக்கணும்? அதனால அவங்களும் எதுக்காக வேதனைப்படணும்? என் அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி இல்ல. அதனாலதான் நான் சொல்லல. அது இருக்கட்டும், உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் பத்தி எப்படி சார் தெரியும்? யார் சொன்னது? அது உங்க ஹஸ்பண்ட் தான் சொன்னாரு. ஏன் ஹஸ்பண்டா? அவரை நீங்க? ஆமா, இன்னைக்கு சந்திச்சேன். எப்போ? காலையில் தான். அப்படியே எதிர்பாராத ஒரு சந்திப்பு. அப்போ அவரே இதை பத்தி சொன்னாரு. இப்ப எனக்கு புரியுது சார். அவர் உங்ககிட்ட சண்டை போட்டாரா?
இல்ல இல்ல விஷயத்தை மட்டும் தான் சொன்னாரு. ஏன் சார் போய் சொல்றீங்க? என்னமோ நடந்திருக்கு, எனக்கு தெரியும். அவர் உங்களை பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு, எப்படி மரியாதை இல்லாம பேசுவாருன்னு எனக்கு தெரியும் சார். ஐயோ அபிராமி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி அதை விடுங்க. இப்ப நான் உங்க ஹஸ்பண்ட சந்திச்சு பேச போறேன். அதுக்காக உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்காக தான் வர சொன்னேன். என்ன சார் பேச போறீங்க? உங்களுக்கும் எனக்கும் இடையில இருக்கிறது பரிசுத்தமான நட்பு தாங்கிறத அவருக்கு புரிய வைக்க போறேன். வேஸ்ட் சார். அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர்கிட்ட என்னதான் எடுத்து சொன்னாலும் செவிடன் காதுல ஊதுன சங்கு மாதிரி தான். எதுவுமே ஏறாது. எதையும் அவர் நம்பவும் மாட்டாரு. இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க சார். இதனால பிரச்சனை அதிகமாகுமே தவிர குறையாது. என் மேல இருக்கிற வெறுப்பு அதிகமாகி உங்க மேல கோவப்பட்டு தகாத முறையில பேசுவாரு. அதான் சார் நடக்க போகுது. நீங்க அவரை சந்திக்கிற ஐடியாவை மறந்துறது தான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அவரெல்லாம் திருத்தவே முடியாது சார். இல்ல அபிராமி, முடியும், நான் நம்புறேன். நீங்க வேதனையை விலை கொடுத்து வாங்கணும்னு பாக்குறீங்க. அப்போ இதுக்கு என்னதான் முடிவு? டைவர்ஸ் தானா? இல்ல சார், அது அவ்வளவு ஈஸி இல்ல. அதுக்கு நான் சம்மதிக்கணும், கேஸ் கோர்ட்டுக்கு வரணும், ஜட்ஜ்மெண்ட் அது இதுன்னு நிறைய டைம் இருக்கு. அதுக்குள்ள அவரோட மனசை மாத்த முடியும்னு நான் நம்புறேன். எப்படி மாத்த முடியும் அபிராமி? முடியும் சார். முதல்ல அவருக்கு இழந்த வேலை திரும்பவும் கிடைக்கணும். அதுக்கு நானே ஏற்பாடு பண்ணியிருக்கேன். வேலை கிடைச்சதும் அவரோட கவனம் அது மேல திரும்பும். என் மேல இருக்கிற கோவம் படிப்படியா குறையும். கோவம் குறைஞ்சிட்டாலே சிந்தனை தெளிவாகும். அவருக்கு என் அருமை தெரியும். அதுக்கப்புறம் நான் நிரபராதின்னு அவருக்கு புரிய வைக்கிறேன். அது ரொம்ப சுலபம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சார். உங்க நம்பிக்கையை நான் பாராட்டுறேன் அபிராமி. எப்படியோ நீங்களும் அவரும் ஒண்ணு சேர்ந்தா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். இந்த நட்பை தான் சார் நான் அவருக்கு முதல்ல புரிய வைக்கணும்.